اللهم لا إله إلا أنت. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ربي رحيم ودود. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று அல் வதூத். வதூத் என்று சொன்னால் நேசம் கொள்ளக்கூடியவன். அல்லாஹ் அடியார்களின் மீது பாசம் வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அடியார்களின் மீது பாசம் வைக்கிறார்கள் என்றால் அடியார்களும் அல்லாஹ்வின் மீது பாசம் கொள்கிறார்கள். இன்ன ரப்பி ரஹீமு வதூத். நிச்சயமாக என்னுடைய ரப்பு கருணையாளனும் பாசம் நேசம் வைக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று. அல்லாஹுடைய அன்பு எல்லா மக்களின் மீதும் இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்துவ மதத்திலே ஒரு சொல்லாடல் உண்டு, காட் இஸ் லவ் என்று. இந்த கடவுள் என்றால் அவர் மொத்த உருவமும் பிரியத்திற்குரியவர், அன்பிற்குரியவர் என்று. ஆனால் அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய பெயரை சொல்லும் போது அல் வதூத் என்கிற வசன் அமைப்பு இருக்கிறது, அது அதிகப்படியான பாசம் வைப்பதை காட்டும். அல் வதூத், அல் சபூர், அல் ஷகூர், அல் கஃபூர் என்ற அமைப்பில் வரக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் அரபியிலே அதிகம் என்கிற அர்த்தத்தையும் சேர்த்தே கொடுக்கும். அல் கஃபூர் என்றால் மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவன், அல் ஷகூர் என்றால் மிக அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவன். அதே மாதிரி அல் வதூத் என்றால் மிக மிக அதிகமாக நேசம் கொள்ளக்கூடியவன். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேசத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் மவத்தத் என்கிற வார்த்தையைத்தான் உபயோகிப்பார். இதே வார்த்தையை கொண்டு இரண்டு பேருக்கு மத்தியிலே அல்லாஹ் பாச நேசத்தை ஏற்படுத்தி வைத்தான். அந்த அளவுக்கு பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை இது. அல்லாஹ் அடியார்களின் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடியார்கள் மக்களோடு கலந்துறவாடும் பொழுது நல்ல பண்பான முறையிலே அன்பான முறையில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். மூமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் இருக்கிறது, சஹாபாக்களின் மீது பிரியம் இருக்கிறது, தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், இவர்களின் மீதெல்லாம் நமக்கு பிரியம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் அவர்களை நேரடியாக பார்க்கவில்லை. சில சமயங்களிலே பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரியம் என்பது வேறு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேரடியாக பார்க்கவில்லை, சஹாபாக்களை பார்க்கவில்லை, இமாம்களை பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஸயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. ஈமான் அமலசாலிகளை இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நேசத்தை ஏற்படுத்தி வைப்பான் என்று. அதாவது கண்கூடாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய மதிப்பு புரியும் பொழுது, அவர்களுடைய அந்தஸ்தை விளங்கும் பொழுது, அவர்களுடைய ஈமானை பற்றியும் அவர்களுடைய நல்லமல்களை பற்றியும் புரியும் பொழுது அது ஒரு மானசீகமான முறையில் நமக்கு அவர்களின் மீது பிரியம் ஏற்படும். அந்த பிரியம் தான் மவத்தத். அப்படி நல்லோர்களின் மீது ஏற்படக்கூடிய பிரியம். கெட்ட பிரியம் உண்மையிலேயே அது தவிர்க்கப்பட வேண்டிய, தேவையில்லாத மஹப்பத், தேவையில்லாத பாசம், தேவையில்லாத பிரியம், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய வழியில் ஏற்படக்கூடிய பிரியங்கள் எல்லாம் அது அழிவைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல வழியில் பிரியம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அஸா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக பிரியப்பட்டாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கோபப்பட்டாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காகவே கொடுக்காமல் இருந்தாரோ ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்று. பிரியம் வைப்பதா இருந்தாலும் ஈமானுக்காக, நல்ல காரியத்திற்காக பிரியம் வைப்பது. ஒருவர் அவர் ஈமானுடன் இருக்கிறார், அவர் நல்லமல் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதின் மூலமாக வரக்கூடிய பிரியம் இருக்கிறதே, அது ஈமானுடைய அடையாளம் மட்டுமல்ல, அது ஈமானுடைய நிறைவை காட்டும். ஒருவர் மீது கோபம் வருகிறது, ஏன்? இவர் அல்லாஹ்வுக்கு முரணாக நடக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணாக நடக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு முரணாக நடக்கிறார், இவர் பாவத்தில் ஈடுபடுகிறார், இதன் காரணமாக கோபம் வருகிறது என்று சொன்னால் இந்த கோபமும் ஈமானுடைய அடையாளம் மட்டுமல்ல, ஈமானுடைய நிறைவும் கூட. ஏனென்றால் கோபமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வரும் பொழுது அது பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்க செல்கிறார். சந்திக்க செல்லும் பொழுது அவர் எந்த ஊருக்கு சந்திக்க செல்கிறாரோ அந்த ஊருடைய வாசலிலே அல்லாஹ் ஒரு மலக்கை கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த மலக்கு ஒரு மனிதருடைய வடிவத்தில் நிற்கிறார். அந்த மனிதர் சந்திப்பதற்காக அந்த ஊருக்குள்ளே வரும் பொழுது கேட்கிறார், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று. நான் இன்னாரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். எதற்காக சந்திக்க வருகிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது உதவி செய்தாரா, அவர் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, எந்த தேவை இருக்குதா? பொதுவாக சந்திக்க போறோங்கன்னா ஏதாவது நமக்கு, அதாவது எந்த தேவையும் இல்லாம யாரையும் பார்க்க போக மாட்டோம். பார்க்க போறோம்னு சொன்னா ஏதாவது ஒரு தேவை இருக்கும். ஒன்று அவர் சேர்ந்து நமக்கு தேவை இருக்கும், அல்லது நம்ம சேர்ந்து அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி ஏதாவது காரணம் இருக்கலாம், அல்லது சொந்த பத்துக்களாக இருக்கலாம், நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறாங்க, அதனால போய் பார்க்க போகலாம், அல்லது வியாபாரம் தொடர்பாக, பிசினஸ் தொடர்பாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், அதனால் போய் பார்க்க போகலாம்.
இந்த மனிதர் மலக்கு வடிவத்திலே நின்று கொண்டு கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் பார்க்க போகிறீர்கள்? ஏதாவது தொடர்ந்து இருக்கிறதா, ஏதாவது சொந்த பந்தம் இருக்கிறதா என்று. எதுவுமே இல்லை என்று சொன்னார். அப்ப எதற்காக பார்க்க போகிறீர்கள்? அவர் ஈமான் உடையவர் என்று நான் அறிகிறேன். அவருடைய ஈமானின் காரணமாக, அவருடைய நல்ல அமல்களின் காரணமாக எனக்கு ஏற்பட்ட முஹப்பத், நான் அவரை சந்திப்பதற்காக செல்கிறேன் சொன்னார். அப்ப அந்த மலக்கு சொல்வாராம், இன்னல்லாஹ அஹப்பக, நீங்கள் பிரியப்படுவதை போட்டு அல்லாஹ் உங்களை பிரியப்படுகிறான். ஏனென்றால் இங்கே முஹப்பத், பிரியம் என்பது ஈமானுக்காக மட்டும். அவர் நல்லவராக இருக்கிறார், அவரிடத்திலே நல்ல அமல்கள் இருக்கிறது என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய வரக்கூடிய பிரியம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய பிரியத்தை கொண்டு வரும், அல்லாஹ்வுடைய பாசத்தையும் நேசத்தையும் கொண்டு வரும். ஏனென்று சொன்னால் இவர் பிரியப்படுவது ஒரு தனி நபரை அல்ல, அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்பை பிரியப்படுகிறார். நேரடியாக பார்த்தும் இருக்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். அப்போ ஒரு ஆளை சந்திக்கும் பொழுது ஈமானுக்காக வேண்டி, அவர் நல்லவர் என்பதற்காக நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாரும் அதை வந்து பெருசா பேச மாட்டாங்க, சர்வசாதாரணமா எடுத்துக்குவாங்க. ஒரு ஆளை போய் சந்திக்க போறோம், ஏதாவது ஒரு தேவை இருக்கும், ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இல்லாம போய் சந்திக்க மாட்டாங்க. இல்லைங்க அவர் பெரியவங்க, அவங்க நல்லவங்க, அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அவர் அதற்காகவே போய் சந்திக்க போறது வந்து, அப்படி சந்திக்கும் போது அல்லாஹு தஆலா அவருக்கும் முஹப்பத்தை ஏற்படுத்துகிறார். அப்ப இது மாதிரியான சந்திப்பு சாதாரணமான சந்திப்பு அல்ல, அல்லாஹுடைய நேசத்தை கொண்டு வரக்கூடிய சந்திப்பு. அபூ இத்ரீஸ் அல் கௌலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சாதாரண நபர்கள், பல சஹாபாக்களை பார்த்தவர்கள், தாபீன்களில் கட்டுப்பட்டவர். அது மட்டுமல்ல, அபூ இத்ரீஸ் அல் கௌலானி அவர்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நெருப்பில் தூக்கி வீசப்பட்டு உயிரோடு எழுந்திருத்து வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் அபூ இத்ரீஸ் அல் கௌலானி. அவர்கள் சந்திக்கிறார்கள், தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்த ஒருவனை சந்திக்கிறார்கள். அவர்கள் உன்னை நபியாக முசைலமா என்று நினைக்கிறேன், அவன் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான். நான் உன்னை நபின்னு ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நெருப்புல தூக்கி போடுவேன், நாங்கள் போடுங்க. நெருப்புல தூக்கி போட்டான். ஆனா அவர்கள் நெருப்பிலிருந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் வெளியே வந்தார்கள் என்று சரித்திரம் சொன்னோம். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் அபூ இத்ரீஸ் அல் கௌலானி ரஹ்மஹுல்லாஹ். அவங்க ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு போறாங்க, சில சஹாபாக்கள் சுற்றி இருக்கிறாங்க, எல்லாரும் ஹதீஸை பற்றி முதாக்கரா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா அங்கே ஒரு வாலிபர் இருந்தால் அவரிடத்துல கேட்பாங்க. ஒரு பெரிய வயசு அல்ல, பெரிய வயதானவர், வயது முதிர்ந்தவர் அல்ல, ஒரு வாலிபர். அவரிடத்துல கேட்கிறாங்க, அவர் அழகாக அதுக்கு பதில் சொல்றாரு. இப்ப இவர் சொல்ற பதிலை கேட்டுட்டு அபூ இத்ரீஸ் அல் கௌலானிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி வாலிபராக இருந்து அல்லாஹ் இவருக்கு இவ்வளவு இல்ம கொடுத்திருக்கிறானே அப்படிங்கிற ஒரு பிரியத்துல பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்டாரு, யாருன்னு கேட்டாங்க. இவங்க முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னாங்க. முஆது இப்னு ஜபலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பட்ட பேர் கொடுத்தாங்க தெரியுமா? அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம். ஹலால் எது, ஹராம் எது என்ற சட்டங்களை பற்றி மிக நன்கு அறிந்தவர்கள் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எப்படியாவது பக்கத்துல போய் சந்திக்கணும், அவங்கள்ட்ட பேசணும். அதுக்குள்ள தொழுகைக்கு இகாமத் சொல்லிட்டாங்க, தொழுகைக்கு போயிட்டாங்க எல்லாரும். இருந்தாலும் அபூ இத்ரீஸ் அல் கௌலானிக்கு அவரை பார்க்கணுங்கிற ரொம்ப தேட்டம் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. மறுநாள் காலையில வெள்ளன பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, எப்படியாவது சந்திக்கணும். ஆனா அப்பவும் அவங்கள சந்திக்க முடியல. ரொம்ப வேதனையோடு திரும்பி போனாங்க. மதியானம் லுஹருக்கு வரணும், எப்படியாவது சந்திச்சிடணுங்கிற திட்டத்தோடு வர்றாங்க. அப்படியே வரும் பொழுது பார்த்தாங்க, லுஹருக்கு மதியானம் வர்றாங்க. ஒரு தூணுக்கு பக்கத்தில் நின்று முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தொழுது கொண்டிருந்தாங்க. நல்ல சந்தர்ப்பம், கண்டிப்பாக இந்த இடத்துல சந்திச்சு தூணுக்கு பக்கத்துல போய் நின்றுட்டாங்க. எப்போ அவங்க சலாம் கொடுத்தாங்களோ என்னை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, முஆது இப்னு ஜபல் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன தேவைன்னு கேட்டாங்க. உங்களை சந்திக்கணும்னு. நான் வந்து உட்கார்ந்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, எதுவுமே பேசல, அமைதியாக இருந்தாங்க ரெண்டு பேரும். அப்ப சொல்றாங்க அபூ இத்ரீஸ் அல் கௌலானி, ஆக ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தேன்னு சொன்னா தொழுகை இகாமத் சொல்லிடுவாங்க, இப்பவும் எதுவும் பேச முடியாம போயிருமேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொன்னாங்க, இன்னி உஹிப்புக வ உஹிப்பு ஹதீஸக, நீங்கள் சொல்கிற சட்டத்தையும் ஹதீஸையும் நான் பிரியப்படுகிறேன், உங்களையும் நான் பிரியப்படுகிறேன் சொன்னாங்க. பார்த்து கேட்டாங்க முஆது இப்னு ஜபல், நீங்க யாரு? எனக்கு ஏதாவது சொந்தம் இருக்குது அல்லது உங்களுக்கு ஏதாவது காசு பணம் நான் கொடுத்தேன்னா? ஏதாவது கொடுத்துருக்கு? ஒண்ணுமே கொடுக்கல. நீங்க காசு பணம் எதுவும் கொடுக்கல. எனக்கு உங்களுக்கு மத்தியில் எந்த சொந்த பந்தமும் கிடையாது. ஆனால் உங்களுடைய இல்மு என்னை ஆச்சரியத்தில் ஆக்கியது. நீங்கள் சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இன்னி உஹிப்புக வ உஹிப்பு ஹதீஸக, உங்களை நான் பிரியப்படுகிறேன்னு சொன்னாங்க. வேற ஒண்ணுமே இல்லை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகள் முஹப்பத்தை கொண்டு வருகிறது. அப்ப சொன்னாங்க முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு, உண்மையிலேயே நீங்கள் அதற்காக பிரியப்படுகிறீர்கள் என்றால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்றேன். யார் இரண்டு நபர்கள் பிரியப்படுகிறார்கள், எந்த காரணமும் இல்லை, ஈமான் மட்டும்தான் காரணம், பிரியப்படுகிறார்கள் என்றால் அல்லாஹ் கியாமத்துல மஹ்ஷர்ல அர்ஷுக்கு கீழே நிழல் கொடுப்பான்.
எந்த நாளில் அதை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காதோ, சூரியன் தலைக்கு மேல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் அரிசின் கீழ் நிழல் கொடுப்பான் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சொன்னாங்க. அரிசிக்கு கீழ் நிழல் கிடைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு பெரிய கஷ்டப்பட வேண்டிய விஷயமும் அல்ல. அதாவது சில அமல்கள் இருக்குது, கஷ்டப்பட்டு செய்யணும். இது சும்மா சாதாரணமாக ஒரு ஆளை சந்திச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது, முக மலர்ச்சியோடு பார்க்கிறது, சந்திக்கிறது. இதுக்கு காசு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படி சந்திச்சு பிரியத்தை வெளிப்படுத்தினா அல்லாஹ் அரிசின் கீழ் நிழல் கொடுக்குறான்னு சொன்னா சாதாரணமான விஷயமா? அதனால் அல்லாஹுடைய முஹப்பத்தை, ரசூலுடைய முஹப்பத்தை, மபத்தா, அல்லாஹ் வதூத், அல்லாஹ் பாசம் வைக்கிறான், நாம் அவன் மீது பாசம் வைக்க வேண்டும். அவன் யாரின் மீதெல்லாம் பாசம் வைக்கிறான் அவர்கள் மீதெல்லாம் பாசம் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய பிரியத்தை கேட்கிறேன், உன்னுடைய பிரியம் என்னுடைய கல்வில வர வேண்டும் என்று கேட்கிறேன் என்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்கள் அனுபவத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். யாருக்காவது மாப்பிள்ளை அமையவில்லையானால், பெண் அமையவில்லையானால், யா லத்தீஃபு யா வதூத், இங்கு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அதிகமாக ஓதும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் வதூத் என்பது பாசத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. நல்லோர்களின் மீது நிறைவான மஹப்பத்தையும் மவத்தத்தையும் பிரியத்தையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.